மதியம் வச்ச சாதம் மிஞ்சி போச்சுன்னா வெயில் தான் நல்லா அடிக்குதுன்னு வடகம் போடாமல் அதை வச்சு சூப்பராக ஒரு முட்டை சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பேச்சுலர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. சூப்பரான ரெசிபி. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து அது கூட பெரிய வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் அது கூட அரை தக்காளி, புதினா, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கரண்டி சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மசாலா வேகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஒரு முட்டை அது கூட உடச்சி ஊற்றி ஒரு 50% வேகிற வரைக்கும் கிளறி விடுங்க. இப்போது மிஞ்சி போன சாதத்தை அது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஈவனாக கிளறினதுக்கப்புறம் இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அது கூட உப்பு, ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி பெரிய பெரிய பீசஸாக இந்த மாதிரி கிளறி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது எடுத்து வச்ச முட்டையை வந்து ரைஸோடு சேர்த்து கடைசியில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பரட்டி விட்டிங்கன்னா சூப்பரான முட்டை சோறு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிரியாணி அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.